முகத்துக்கு அடுத்ததாக கையை கழுவுறது. கையை வந்து இப்போ நான் சொல்கிற இந்த முகம் குர்ஆனில் நேரடியாக வந்த ஒரு விஷயம். அதே போல் கையை கழுவுதல் வந்து என்னது நேரடியாக வார்த்தையில் பிரயோகிக்கப்பட்ட விஷயம். கை வந்து குர்ஆனில் தெளிவாக வருது. அப்படின்னா கை என்ற அரபு சொல் பயன்படுத்தப்பட்டால், தமிழ் சொல்லாக இருந்தாலும் சரி, கை என்று பயன்படுத்தப்பட்டால் இவ்வளவுதான். கை என்று சொன்னால் இவ்வளவுதான். ஆனால் கை என்பது இவ்வளவு வரைக்கும் அடங்கும். கை என்று பொதுவாக சொன்ன என்ன அர்த்தம்? இவ்வளவுதான். கையை வெட்டுக்கண்டா சந்தோடு எடுத்துடக்கூடாது. விளங்கிட்டா? கையை வெட்டுக்கண்டு ஒரு களவு எடுத்தா இங்கேயோட என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கிறோம். கையண்டா இவ்வளவுதான். இது வரைக்கும் குர்ஆன் வசனத்தில் நேராக வரும். அல்லாஹ் தஆலா சொல்றேன் என்னது, அதாவது உங்களோட கைகளை வைதீக்கும் இலல் மராஃபிகை, உங்கள் கைகளை கழுவுங்கள் முழங்கை வரைக்கும் அப்படின்றத சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. கை என்று பொதுவாக சொன்னால் இவ்வளவுதான். நபி அவர்கள் தங்கள் கையால் சலாம் சொன்னார்கள்டா இப்படி சந்தோலாம் என்ன செஞ்சாங்க, சேர்த்தாங்கன்னு அர்த்தமா? இல்லை, இதை எவ்வளோ கொடுத்தாங்கன்னு அர்த்தம். அதே நேரம் இது இந்த வரைக்கும் ஹதீஸில் நேரடியாக வரும். ஹதீஸில் நேரடியாக வரும். அதனால தான் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையை இடது கையில் வைத்தார்கள் தொழ நேரத்தில். அப்படி வரல. விளங்கிட்டா? வலது கை இடது கையில் வைத்தானே இவ்வளோட முடிச்சிடும். வலது கை இடது கை, வலது கையை இதிலும் 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 வைத்தார்கள். அப்படின்னா 3 பர்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, வச்சாங்கன்னு அர்த்தம். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த முழங்கை வரைக்கும் கழுவணும், முழங்கை வரைக்கும் கழுவணும். முழங்கை உட்பட என்று தமிழில் என்ன செய்வாங்க, மொழிபெயர்ப்பாங்க. உட்பட என்ன, அதுவும் முழங்கையும் உள்ளடங்கப்பட வேண்டும், முழங்கையும் உள்ளடங்கப்பட வேண்டும். இதில் வந்து நம்ம தண்ணி வந்து கட்டாயம் போகிறா நம்ம அதை உறுதிப்படுத்திக்கிறோம். இப்படி கழுவினா என்ன செஞ்சிடும், போயிடும். சில வேளை இப்படி வச்சு கழுவுற இடத்துல போகாது. ஏன், உங்களோட இந்த பகுதி இந்த இதெல்லாம் என்ன தோலெல்லாம் சுருங்கி இருக்கும், தண்ணி போய் சேர முடியாத அளவில். அதனால் அதை என்ன செய்யணும், கட்டாயமாக இப்படி கழுவிக்கணும். அதே நேரம் ரசூல் இப்போ எங்களோட கை கழுவுற விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்படி கழுவுறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு குரூப் இருக்கு இப்படி கழுவுறது. விளங்கிட்டானே, தண்ணி எடுத்து 1 2 3 முடிச்சிடுவாங்க அப்படியே. அதுவும் குறிப்பாக அந்த டெப்பில் செய்கிற நேரத்தில் என்ன செஞ்சுருவாங்க, அது போகும் தானே. அப்போ இதில் ஒரு வசுவாஸ் இருக்குது, இது சரியா பிள்ளையாண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இப்படி கையை கழுவுற இடத்துல அதாரல் மா என்ற ஒரு செய்தி வருது. அதாரல் மா என்ற தண்ணியை ஓட விட்டார்கள் அப்படின்னு வருது. ஓட விட்டார்கள்னா இதுதான். ஓட விட்டார்கள் என்று சொன்னால் இப்படி தண்ணி எடுத்து இப்படி விடுறது என்ன செய்யறது, ஓட ஒரு இல்லாட்டி ஓடாது. தண்ணி என்ன செய்யாது, ஓடாது. ஓட அதாரல் மா என்று சொன்னால் தண்ணி இப்படி எடுத்து இப்படி விடுறது தான் ஓட வேண்டாம். அதுக்காக வேண்டி இப்படி விட்டால் மட்டும் போதும்னு அர்த்தம் இல்லை. கையை கழுவணும். விளங்கிட்டா? கையை வந்து என்னது கழுவணும் என்பதனால அடுத்த கையால் என்ன செஞ்சிடணும், அதை இப்படி ஓட விட்டாலும் கூட தண்ணி படுகிற அளவு உறுதிப்படுத்தி கொண்ட அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், கழுவிக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி விடுவது என்னது பிழை கிடையாது. இப்படி நம்ம தண்ணி எடுத்து தண்ணி இப்படி போகிற அளவுக்கு கையில் அப்படி விடுவது தவறு கிடையாது. அதே நேரத்தில் கழுவிக்கொள்ளணும். இப்படியே அப்படி விட்டோமா அதோட என்ன செஞ்சுக்கொள்ளணும், கழுவிக்கொள்ள வேண்டும். இது நீங்கள் கை விஷயத்தில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். அந்த சந்தேகம் வார இடம் எது, தண்ணியை ஓட விடுற விஷயத்தில் ஒரு சந்தேகம் வரும். இதை நம்ம என்ன செய்யணும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கையை கழுவிய பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுதுவுடைய அடுத்த பகுதியாக என்ன செஞ்சாங்க, தலையை மசுகு செய்கிறது. தலையை மசுகு செய்கிறதுல என்னது பெரிய பிரச்சனைலாம் என்ன செய்ய போயிட்டு இருக்குது. தலையை மசுகு செய்வதில் இன்றைக்கு ஒரு சமுதாயம் என்ன செய்து, குறிப்பாக ஷாஃபி மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த அதாவது முடிபட்டா போதும் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த அதாவது குர்ஆனுடைய வார்த்தைக்கும் குர்ஆன் அல்லாத வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம். குர்ஆன் வந்து தலையை மசுகு செய்யறனா வருது. ஆனால் முடி ரிசர்ச் பண்ணினா முடி இல்லாத ஒரு நிலைமை என்ன பாருங்க, 3 முடி பட்டா போதும்னு சொல்கிறோம் தானே. 3 முடி பட்டாலே போதும், டோட்டலாக முடியே இல்லை, ஒரு ஆள் மொட்டையாக்கிற நிலைமை என்ன. குர்ஆன் என்ன சொல்லுது, ரூஸ். விளங்கிட்டா? தலையண்டு தான் குர்ஆன் சொல்லுது. அது வந்து முடியுள்ள தலையும் குறிக்கும், முடி இல்லாத தலையும் குறிக்கும். முடி ரிசர்ச் எதை குறிக்கும், முடி உள்ளதை மட்டும்தான் என்ன செய்யும், குறிக்கும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுங்கன்னா 3 முடி அளவுக்கு சாதாரண முடி அளவுக்கு பட்டால் உது கூடும் என்ற கருத்து சரியான அம்சம் அல்ல. அதாவது உது ஓகே என்ற கருத்து சரியான அம்சம் இல்லை. அவங்க ஒரு ஜித்திஹாத் அடிப்படையில் செய்திருந்தாலும் கூட, அதுக்கு சில செய்திகளை அவர்கள் முன்வைத்திருந்தாலும் கூட அது சரியான அம்சம் அல்ல. அவங்க வைக்கக்கூடிய அதாவது பிரதானமான ஆதாரங்கள் உண்டு. என்ன தெரியுமா, வம்சஹு பிருஊசிக்கும், உங்கள் தலைகளை மசுகு செய்யுங்கள் என்று வருது தானே குர்ஆன்ல. உங்கள் தலைகளை மசுகு செய்யுங்கள் வருது. இதில் பி என்ற சொல் வருது. பிருஊஸ் என்றா பிக்கு அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. பி அத்தபைல், கொஞ்சம் என்ற கருத்தலையும் இந்த பி என்ன செய்யும், பயன்படுத்தப்படும். மசஹபிஹி, அவரை தடவினார் என்று அவரை முழுசா தடவினார் என்று அர்த்தம் அல்ல. அவரை என்ன செஞ்சாங்க, ஒரு அளவு தடவினாங்கன்னு அர்த்தம்.
அதே போல தலையை மசூஜ் செய்யுங்கன்னு சொன்னா முழு தலையை மசூஜ் செய்யறோம் என்பது அர்த்தம் அல்ல. கொஞ்சம் தடவினாலும் என்னது போதும் என்பது அர்த்தம் ஒரு விளக்கம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த விளக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல உது இல்லாட்டி பரவாயில்ல. பிராக்டிக்கல் லைஃப்ல ரசூலுல்லாஹ் உதுவை எப்படி எடுத்தாங்கன்னு வந்து இல்லாட்டி இந்த விளக்கம் ஓகே. ஆனா பிராக்டிக்கலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை மசூஜ் சம்பந்தமா வந்திருக்க எந்த செய்தியிலையும் இது வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செய்தியில என்ன செய்யல இது வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தலை மசூஜ் செஞ்சாங்கன்னு வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்வாங்க, இதால் எப்படி மசூஜ் செய்வார்கள், இந்த கையால் என்ன செய்வார்கள் மசூஜ் செய்வார்கள். மசூஜ் செஞ்சுட்டு திருப்பி என்ன செய்வாங்க, இங்க இருந்து முன்னற்றில இருந்து என்ன செய்வாங்க இங்க எடுத்துட்டு போவாங்க. திருப்பி என்ன செய்வாங்க இதை எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வார்கள் இதால காதை மசூஜ் செய்வார்கள் அப்படின்னு வருது. இதுல ஒரே ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கேன்னு சொன்ன நானும் தேடினேன், என்னால் அது கிடைக்கல. இது ரெண்டை விடுவார்கள் என்ற ஒரு செய்தி என்னது நிறைய பேர் வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இப்படி மசூஜ் செய்யறது, இது ரெண்டால என்ன செய்யறது காதை கழுவுறது. ரசூலுல்லாஹ் இந்த ரெண்டு என்ன செய்யாது தலையில படாத மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார்கள். அல்லாஹு ஆலம், நான் என்ன செய்யல, என்னால் அதை காண முடியவில்லை, இருக்கிறதோ தெரியாது. நம்மளால் அறிந்த வகையில் அப்படி காண முடியும். ரசூல் எல்லாம் கையால் என்ன செய்வார்கள் முன்னெற்றியில இருந்து என்ன செய்வாங்க தங்க ரெண்டு கையாலும், கையண்டா விரல்லாம் அடங்கினா தான் கை, இங்க இருந்து என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ் ஆரம்பிப்பார்கள். ஆரம்பித்து எங்க கொண்டு போவாங்க பிடரி வரை கொண்டு போவாங்க. திருப்பி என்ன செய்வார்கள் அதை அக்பல அதுபர அக்பல விளங்கிட்டா பின்னுக்கு கொண்டு போய் இங்க கொண்டு வருவார்கள். பின்னர் என்ன செய்வாங்க காதை மசூஜ் செய்யறது. காதை என்ன செய்யறது மசூஜ் செய்யறது. இதுதான் ஹதீஸ்ல வந்து உள்ள விஷயம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி எடுத்து கொண்டு போய் திருப்பி இங்க கொண்டு வந்து காதை மசூஜ் தான் ரசூலுல்லாஹ் செஞ்சது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது. அப்ப இதுதான் சுன்னான்னு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொஞ்சம் செய்யற என்பது சுன்னா அல்ல. சில அறிஞர்கள் இஜ்திஹாத் அடிப்படையில் சொல்லி இருந்தாலும் அது தவறான முடிவு. இதுதான் ரசூலுல்லாஹ்வோட செய்தி. நிறைய தெளிவான ஆதாரங்களோடு வரக்கூடிய செய்தி. இப்படி தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. தண்ணியை தொடுவதும் இப்படி எடுத்து இப்படி செய்யறதும். இப்ப சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தலைக்கு அப்படி மசூஜ் செய்து விட்டு காதை கழுவுறதுக்கு என்ன செய்வாங்க மறுபடி தண்ணியை தொட்டு இதை தனியா என்ன செய்வார்கள் மசூஜ் செய்வார்கள். இது பிழை, இது வந்து பிழை. ஆனால் இதுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் இப்படித்தான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தான். தனியா காதுக்கு என்ன செய்வாரு தண்ணி எடுப்பார். தனியா காதுக்கு தண்ணி எடுப்பார் பிழை. தனியா காதுக்கு தண்ணி எடுப்பார்கள் பிழை. அதனால என்ன புரிஞ்சுக்கணும்டா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏனைய நபித்தோழர்களை விட ஒரு கடும்போக்கை கையாண்டர்கள் உண்மை. ஏனைய நபித்தோழர்களை விட குர்ஆன் சுன்னாவை அணுவணுவா பின்பற்றினான்ற வார்த்தை என்னது பிழை. கடும்போக்கை கையாண்டார்கள். பின்பற்றணும் என்பதில் என்ன செஞ்சாங்க ஆர்வத்தில் அவர் கடுமையான ஒரு போக்கை கையாண்டார் என்பது உண்மை. ஆனா நிறைய நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடும்போக்குடைய தவறால என்ன நடந்திருக்குன்னா சில விஷயங்கள்ல அவருடைய முடிவுகள் என்ன செஞ்சுக்குது தவறுதலாக வந்ததுக்கு இது உதவுடைய இந்த ரெண்டு செய்தி நான் சொல்லக்கூடிய செய்திகள் என்னது ஆதாரம். தனியா என்ன செய்வார் அவரு எடுப்பாரு. இந்த தனியா எடுத்தது சம்பந்தமான ஒரு செய்தி வருகிறது, லைஃபான செய்தி. தனியாக காதுக்கு தண்ணி எடுத்தல் என்பது பலகீனமான ஆதாரமற்ற செய்தி என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கணும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உது எடுத்தா இப்படி எடுத்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா காதுக்கு எடுத்தாங்கன்னு சொல்லி எந்த செய்தியுமே இல்லை. தலையோடு சம்பந்தப்பட்டு தான் காதுடைய செய்தி வருகிறது. நேரடியாக காதை ரசூல் தலையை மசூஜ் செய்து பின்னர் காதை மசூஜ் செய்தார்கள் என்று வரல. தலையை மசூஜ் செய்து பின்னர் அதே தனியா காதை மசூஜ் செய்ய வராது விட்டாலும் தனிய காதை மசூஜ் செய்தார்கள் என்றும் செய்தி வரல. நன்றா புரிஞ்சுக்கோங்க. தனியே ரசூலுல்லாஹ் காதுக்கு தண்ணி எடுத்தார்கள் என்று செய்தி வரலேண்டா தலையை மசூஜ் செய்தார்கள் என்று வந்திருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதே தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க காதை மசூஜ் செய்திருக்கிறான்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் வருது, அல் உத்னானி மினர் ரஸ், அல் உத்னானி மினர் ரஸ், இரண்டு காதுகளும் தலையில் உள்ளவைகள் தான், இரண்டு காதுகளும் தலையோடு சம்பந்தப்பட்டவைகள் தான் என்று ஹசன் தரத்திலே உள்ள ஒரு செய்தி வருகிறது. அல் உத்னானி மினர் ரஸ், இந்த இரண்டு காதுகளும் தலையோடு உள்ளவைகள் தான் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மசூஜ் செய்தார்கள்டா அதுல காதும் என்னது உள்ளடங்கும். காது இதுல இப்படி என்ன செஞ்சு இப்படி மசூஜ் செஞ்சாங்கன்னு முழு காதை மசூஜ் செய்யும். நம்ம மசூஜ் செய்த அர்த்தம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த தனியாக எடுப்பது புதிய தண்ணீர் எடுத்து காதை கழுவுவது என்பது தவறான என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்.